தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சினிமா சீரியல் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்குதோ அதே போல் ஸ்மால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோ அப்படின்றது ரொம்பவே எல்லோருடைய மனதையும் கவர்ந்துடும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர் சிங்கர். இப்போ இந்த சூப்பர் சிங்கரில் ஜூனியர் சூப்பர் சிங்கரில் வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா திவினேஷ் தான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் திவினேஷ், செகண்ட் ப்ரைஸ் யோகஸ்ரீ, அதே போல் தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேமித்ரா அவர்களும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் திவினேஷ் அவர்களுக்காக ரூபாய் 10 லட்சம் வந்து பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவருடைய ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் திவினேஷ் அவர்களுக்கு அவங்களுடைய அப்பாவிற்கு உதவக்கூடிய வகையில் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் உடன் இருக்கிறவர்களும் சேர்ந்து ஒரு பால் வண்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்களாம். ஏன்னா திவினேஷ் அவர்கள் கேட்கும் பொழுது அடிக்கடி சொன்ன விஷயம் அப்பாவிற்கு ஒரு பால் வண்டி வாங்கி தரணும் அப்படின்றதான். அதனால் இப்போ எல்லோரும் சேர்ந்து மில்க் வேன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்களாம். அதற்கப்புறமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இப்போ திவினேஷ் அவர்களுடைய வீட்டிற்கு அவருடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து தான் திவினேஷ் அவர்கள் மோஸ்ட்லி வந்து பாடியிருப்பாராம். அவருக்கு அது ரொம்பவே பிடிக்குமா. இந்த வயதில் இவ்வளோ பக்குவமாக பாடுறதுன்றது மிகப்பெரிய விஷயந்தான். அதனால் பழைய பாடல்கள் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதற்கப்புறமாக இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே கவிதைகள் அப்படின்னு ஒரு சூட்கேஸில் வச்சு ஒரு லெட்டரையும் எழுதியிருக்கிறாராம். நீங்கள் வந்து அப்பா அம்மா உங்களை நல்லா வளர்த்துருக்குறாங்க, உங்களுடையது இப்படியே போயிடக்கூடாது, உங்களுடைய கரியர் படிப்புலையும் வந்து இருக்கணும், அதனால் படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி திவினேஷ்க்கு அட்வைஸும் பண்ணிவிட்டு, இதே போல் இன்னும் இது இப்படியே விட்டுறக்கூடாது, மென்மேலும் வந்து வளர வளர இன்னும் உங்களுடைய திறமையும் வளரணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்துருக்குறாங்க. இதனால் இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லோருமே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். இது மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து ரொம்பவே எல்லோராலையும் பாராட்டப்பட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சூரிய அவர்கள் மாமன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் இது வெளியாகி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அது மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமாக அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லோராலையும் சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்குமே வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய கலகலப்பான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. காமெடி ரோலில் நடித்து பிறகு துணை கதாபாத்திரங்களில் நிறையவே நடிச்சுட்டு ஹீரோவாக கலக்கி வந்துட்டுருக்காரு சூர்யா அவர்கள். இந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய திரைப்படம் வெளியாகி இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவரை கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம்னா அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு எல்லோராலையும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. மேலும் அவர் இதே போல் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும், அது எல்லாமே வெற்றி அடையணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.